அன்னைக்கு தானே செஞ்சு தந்தேன். வேற ஸ்வீட் செய்யலாமா? சரி பட்டு நான் வேற ஸ்வீட் செஞ்சு தரேன். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி என்ன ஸ்வீட் பார்க்க போகிறோங்கன்னா இலவாழை களி பார்க்கலாங்க. இந்த ஸ்வீட்டுக்கு தேவையானது 1 டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கலாங்க. அதை நல்லா கொட்டி கழுவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ ஊற வச்சு எடுத்தாச்சுங்க. மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக, முடிஞ்ச அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. எந்த டம்ளரில் அரிசி எடுத்தோமோ அதில் 2 டம்ளர் நான் எடுத்துக்கிட்டேங்க. அதில் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாங்க. இப்போ பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த தேங்காய், இப்போ பாதாம் பருப்பு போட்டுக்கலாங்க. இப்போ முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாங்க. லோ ஃப்ளேமில் வச்சு தாங்க வறுக்கணும். இதெல்லாம் பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குங்களா? இப்போ நல்லா வறுபட்ட பின்னாடி எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கலாங்க. இப்போ எந்த டம்ளரில் அரிசி எடுத்தோமோ அதில் ஒரு 3.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க. அதை வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ அது கொதிக்கிறதுக்குள்ளே எந்த டம்ளரில் அரிசி எடுத்தோமோ அதில் 1 டம்ளர் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு ஸ்வீட் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்திக்கலாங்க. இப்போ நல்லா கொதிச்சு போச்சு, காஞ்சிடுச்சுங்களா தண்ணி. இப்போ அரைச்சி வச்சு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. சேர்த்த உடனே 2 நிமிஷத்தில் கெட்டியாக வந்துடுங்க. நல்லா கை விடாமல் கிண்டணும், நல்லா கிண்டி எடுக்கணுங்க. பாருங்கள், 2 நிமிஷம் தான், அதுக்குள்ளே கெட்டி ஆயிடுச்சுங்க. சூப்பராக கண்ணாடி மாதிரி வருங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு. இப்போ நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. நல்லா கலரி விடணுங்க. அப்போ தான் சூப்பராக இருக்கும், எல்லா இடத்துலையும் பரவும். பாருங்க கலர் எப்படி மாறுதுன்ட்டு. இப்போ வறுத்து வச்சு தேங்காய், பாதாம் பருப்பு, முந்திரி எல்லாம் சேர்த்துக்கலாம் அதுலேயே. இப்போ ஏலக்காய் தூளுங்க. இப்போ சுக்கு மிளகு பொடிங்க, குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்காக சளி பிடிக்காமல் இருக்கட்டு ஸ்வீட்டில் நான் சேர்த்துக்குவேன். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்காங்க, இல்லைன்னா தேவையில்லைங்க. இப்போ நல்லா சேர்த்து 15 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணுங்க. பாருங்கள், நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், கை விடாமல் கிண்டணுங்க. அப்போ தான் அந்த பச்சை வாசமெல்லாம் போகும். போனால் தான் அது சூப்பராக இருக்கும். ரெடி ஆயிடுச்சுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இப்போ இறக்கி வச்சுக்கலாங்க. இறக்கி வச்சு ஒரு 15 நிமிஷம் விடணுங்க. அப்போ தான் கொஞ்சம் 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ எடுத்து நாங்கள் இலையில போட்டுக்கிறோங்க. உங்களுக்கு எதனாலும் தட்டுலேயும் வச்சுக்கலாம், இலையிலையும் போட்டுக்கலாங்க. இப்போ கையில் ஒட்டாமல் வரணுங்க. அப்போ தான் சூப்பராக ரெடி ஆச்சுன்னு அர்த்தம். ஒட்டக்கூடாது கையில். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், ஒட்டாமல் வருது, சூப்பராக வருங்க. கப்பில் போட்டாலும் சூப்பராக வரும். அப்படியே இந்த ஸ்வீட் ஆற வச்சு சாப்பிட்ற வரையிலும் சூப்பராக இருக்குங்க. இப்போ ஆறின பின்னாடி இப்போ டேஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குதுன்ட்டு.
சூப்பராக இருக்குதுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.